இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் அரவணைப்பு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாகுபாடு எல்லாவற்றையுமே, பாரபட்சம், வேற்றுமை எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெயிக்கலாம். இதுதான் பார்க்க போகிறோம். இந்த உலகம் முழுக்க நம்மளை சுற்றி எல்லா பக்கமுமே இந்த பாரபட்சம் இருக்க தான் செய்யுது. வெளி தோற்றத்தை வச்சு ஆண்களுக்கு ஒரு மாதிரி, பெண்களுக்கு ஒரு மாதிரி, பணம், அந்தஸ்து, சொத்து, படிப்பு, பொருளாதாரம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மொழி, இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம பாரபட்சம் நம்ம மேலே காட்டப்படுறது. நம்மளுமே அடுத்தவங்களுக்கு பாரபட்சத்தை காட்டுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பாரபட்சத்தை காட்டுவது கிடையாது. அவர் முன்னாடி எல்லாருமே சமம். தேவன் தான் எல்லாவற்றையுமே படைத்திருக்கார். நம்ம ஒவ்வொரு படைப்புகளுமே நம்மளுக்குள்ள நம்ம என்னைக்கும் வேற்றுமைப்படுத்தக்கூடாது, நமக்குள்ள பாரபட்சமாக இருக்கக்கூடாது. இதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட இந்த வேற்றுமை, பாரபட்சத்தை நீக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நமக்கும் அவருக்குமான அந்த பாரபட்சத்தை இருக்கவே கூடாது, அதை அழிப்பதற்காகவே அவர் வந்தார். நம்மள எப்பவுமே அவர் அன்பாகவே இருக்கிறார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். ईश्वर
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது வருவது இன்றைக்கான கேள்வி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி அட்டவணையில் யூதர்களுடைய பெயர்கள் மட்டும் அல்லாமல் புற ஜாதிகளுடைய பெயர்களையும் பார்க்கிறோம். அவர்கள் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ரூத், ஆப்ஷன் பி தாமார், ஆப்ஷன் சி ராகாப், ஆப்ஷன் டி மேற்குறிப்பிட்ட அனைவரும். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல பதிவு பண்ணலாம். நம்ம சுற்றி எப்பவுமே ஒரு பாரபட்சம் இருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம முன்னேற விடாம நம்மை தடை செய்யக்கூடிய சில செயல்களும் இருக்க தான் செய்யுது. பைபிள்லையுமே ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். நம்ம சமுதாயத்துல, சர்ச்சில், கணவன் மனைவி இடையே இப்படி நிறைய இடத்துல சில தடைகள் இருக்கதான் செய்யுது. ஆனா இப்படிப்பட்ட தடைகளை உடைக்கிறவர் நம்முடைய தேவன். இந்த தடைகளை தாண்டி நம்ம ஜெயிப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். கீதா சாது அவங்கள தான் நம்ம சந்திக்க போறோம். இவங்க முன்னோர்கள் வழியில ஒரு தடை இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அதாவது ஆண்கள் மட்டும்தான் இந்த தொழிலை செய்யணும், பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய தடையை மீறி இவங்க ஒரு தொழில் செஞ்சிருக்காங்க. அதில் சாதிச்சும் காட்டியிருக்காங்க. இதை செய்யறதுக்கு அவங்களுக்கு எப்படி ஒரு ஊக்கம் கிடைத்தது, வல்லமை கிடைத்தது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். நான் குரூப் டி எக்ஸாம் எழுதி எனக்கு இன்டர்வியூ நடந்தப்ப நான் நல்லாவே பண்ணல. இருந்தாலும் தேவனே உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வேலை எனக்கு கிடைக்கும்னு நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். தேவன் மேல எனக்கு முழு விசுவாசம் எனக்கு இருந்துச்சு. உண்மையாவே அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான். எத்தனை பேர் எழுதினாங்களோ அவங்க பேரெல்லாம் வரல, ஆனா என் பேரு தேவன் வர வச்சாரு. நான் முன்னேறணும்னு தேவன் விரும்பினாரு. ஆனா இன்னைக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தோட முதல் பெண் லோகோ பைலட் என்ற பேர்ல நான் அழைக்கப்பட்டேன். மக்களை எனக்கு தெரியலனாலும் மக்களுக்கு என்ன தெரியும், லோகோ பைலட் ஆகணும்னு என் மனசுல தான் முடிவு செஞ்சப்ப மற்றவங்க நிறைய பேசினாங்க. ஒரு பெண்ணுக்கு இது ரொம்பவே கடினமான வேலைன்னுலாம் சொன்னாங்க. எப்போ வருவ எப்போ போவேன்னு, நைட் ஆயிடும், ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொன்னாங்க. நான் மற்றவங்களோட பேச்சை கேட்டு ரொம்ப சோர்ந்து போனேன். உண்மையாவே என்னால் செய்ய முடியாதோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் தேவன் மேலே நான் தான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். நான் போகிற நேரம் எல்லாம் ஜெபம் பண்ணுவேன். தேவனே உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா என்னால இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இயேசுவின் நாமத்தினாலே எல்லாமே நடக்கும். ஆண்டவரே இது உங்களோட விருப்பமா இருந்துச்சுன்னா நிச்சயமா என்னால வேலை செய்ய முடியும்னு நான் சொன்னேன். இப்படி யோசிச்சுட்டேனா நான் ஜெபம் பண்றப்ப எனக்கு எதிர பேசின எல்லா வார்த்தைகளையும் என்னோட மனசுல ரொம்ப என்னோட சிந்தனையில இருந்தோ நீங்கிறதுக்கு தேவன் எனக்கு பலம் தந்தாரு. அது எல்லாத்தையுமே என்னை விட்டு நீக்கி ஒரு புது வேகத்தோட திரும்ப என்ன தேவன் நிறுத்தினாரு. லோகோ பைலட்டுக்கான எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாமுக்கு பிறகு ட்ரைனிங் நடந்துச்சு. ட்ரைனிங்லையும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. பையன்களுக்கு நடுவில் நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன். எல்லா பையன்களும் குரூப்பாக சேர்ந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பசங்க கூட என்னால் பண்ண முடியல. தனியாகவே அந்த விஷயங்களை நானே போராடினேன். இந்த வேலைக்கு நான் வந்தப்போ நிறைய பேர் என்னை பார்த்து உத்வேகம் அடைஞ்சாங்க. ஒரு பெண்ணாக இருந்து வீட்டையும் பார்த்துக்கிறேன், ட்ரெயினையும் ஓட்டுறேன்னு மக்கள் என்னை பார்க்க வருவாங்க. எப்படி இதை நீங்க செய்றீங்கன்னு என்கிட்ட கேட்பாங்க. இப்போ நான் அவங்க கிட்ட என்னோட சாட்சியையும் சொல்லுவேன். அதோட என் குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் இதை செய்ய முடியுதுன்னு சொன்னேன். இந்த வசனம் எனக்கு ரொம்பவே தைரியத்தை தரும். நீ பயப்படாதே, இதுவே ஒரு பெரிய விஷயமாகும். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், இதுவும் பெரிய விஷயமாகும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். தேவன் என்னை பார்த்து சொன்னார். இந்த வசனம் தான் என் வாழ்க்கையில எனக்கு நிறைய தைரியத்தை தந்துச்சு. எந்த ஒரு வேலையும் கஷ்டம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணால இந்த வேலை செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இதை செய்யணும்னு மனசுல முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா செய்ய முடியும். தேவன் எனக்கு இந்த வசனத்தை தந்தார். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்கினேன்.
உன்னால எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையை தேவன் என் மனசுல தந்தார். அந்த நம்பிக்கையோட நான் தொடர்ந்து முன்னேறினேன். உண்மையாவே தேவன் இந்த வசனங்கள் மூலமா என்னை நிறைய ஆசிர்வதிச்சிருக்காரு அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். தேவனுக்கு நன்றி. நன்றி கீதா சாது, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. சத்தீஸ்கர் மாநிலத்தோட முதல் பெண் ரயில் என்ஜின் பைலட்டாக நீங்கள் இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாட்சி எங்கள் எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கும்போது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேறுபாடுகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்குள்ள கிடைக்குது. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படிங்கிற வசனம் உங்களுக்கு தைரியம் தந்ததா நீங்கள் சொன்னீங்க. தேவனுடைய வல்லமையால தான் நீங்கள் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இதே மாதிரி நம்ம பைபிள்லையுமே இதே மாதிரியான சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சிறுவன் இருந்தால் அந்த சிறுவன் கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அதை இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கொடுக்கும்போது அவர் அதை ஆசீர்வதித்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அதன் மூலமாக 5000 ஆண்கள் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது 5000 ஆண்கள் மட்டும், அந்த இடத்துல பெண்களையும் குழந்தைகளையும் அவங்க சேர்க்கலை. யூதர்கள் எப்பவுமே பெண்களையும் குழந்தைகளையும் எதுலேயுமே ஒரு கணக்கே எடுத்துக்கிடவே மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த தடையை உடைக்கிறார். உங்களுக்காக பைபிள்லேருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 27, 39, 41 வசனங்கள். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்தார்கள். இந்த சம்பவத்தை நம்ம பைபிளில் பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் யூதர்கள் சமாரியர்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாரபட்சம் இருந்திருக்கு. இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க அப்படின்னு ஒரு பாரபட்சம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் யூதர்கள் சமாரியர்கள்கிட்ட பேச மாட்டாங்க. ஆண்கள் பெண்கள்கிட்டையும் பேச மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயும் வேறுபாடுகள் இருந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட இந்த இடத்துல இயேசு சாமி இந்த தடைகளை உடைத்து அந்த சமாரிய பெண்ணிடம் பேசுகிறார். சீசர்களுக்குள்ள ஒரே ஆச்சரியம், இவர் எப்படி இந்த பெண்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் அதை குறித்து அவங்க கேள்வி கேட்கல. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கதான் செஞ்சுது. இயேசு கிறிஸ்து பேசின உடனேவே மோசமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண் அவளுடைய தடைகளையும் உடைத்து கொண்டு கிராமத்துக்குள்ளே போய் அவள் அவ்வளவா யாருக்கிட்டையுமே பேச மாட்டான். ஆனால் இந்த ஒரு காரியத்தை எல்லார்கிட்டையுமே சொல்கிறா. ஒருத்தர் என்னை பற்றி சொல்கிறாரு அப்படிங்கிறத அவரை கிராமத்துக்குள்ளே போய் நிறைய பேர்கிட்ட அவள் சொல்கிறா. அதன் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பைபிள் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த பெண் நிறைய பேரை இயேசுவை பார்ப்பதற்காக நிறைய பேரை கூட்டிக்கிட்டு வந்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட தடைகளை நமக்காக உடைக்கிறார். நம்ம ரட்சிப்பு பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நம்முடைய தடைகளை உடைக்கிறார். அவருடைய அன்பை நாமும் கூட பெற வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு அது தெரியல, நீங்கள் அவரை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், அவருடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம மற்றொரு சாட்சியை பார்ப்போம். பிள்ளைகளே, ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் உங்களை மத்தவங்க அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களா? நீங்க பாரபட்சத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கா? ஒருவேளை இப்ப வரைக்கும் கூட உங்க வேலையில வேறுபாடு காட்டப்படலாம். சமூகத்திலயும் சமுதாயத்திலயும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதப்போ அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கடினமான நேரத்துல நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பா அவரை உங்களுக்கு சரியான நண்பன், சரியான சூழல், அந்த சூழலை கடந்து போக உங்களுக்கு பலம் தருபடி தேவன் கிட்ட கேளுங்க. நண்பர்களே, இந்த ஜூன் மாதத்துல ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சியில சிபிஎன் பிரேயர் லைன் உங்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபம் பண்ணும். இந்த ஜெபத்துல நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை தவிர மத்த எந்த நாள் வேணாலும் நீங்க சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். இல்லனா வாட்ஸ்அப்ல உங்க ஜெப வேண்டுகோளை நீங்க தெரிவிக்கலாம்.
நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதுக்கான நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. அரவணைத்தல் தொடரில் நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம எல்லா பாகுபாடுகளையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு சாட்சியை தான் பார்க்க போகிறோம். நம்ம கோடீஸ்வர ராவ் அவங்கள தான் சந்திக்க போகிறோம். இவங்களுடைய ஏழ்மையின் காரணமாக இவங்க படிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருந்தது. காலேஜில் இவங்க நிறைய பாரபட்சத்தை எல்லாருமே காட்டியிருக்காங்க, எல்லாரும் கேலி பண்ணியிருக்காங்க. ரொம்ப தீமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கடினமான நேரத்திலையும் கூட இவர் தேவனை விட்டு விலகவே இல்லை. இப்படிப்பட்ட இவருடைய பலவீனங்களையும் கூட தேவன் எப்படி மகிமையா மாத்தினாரு அப்படிங்கிறத அவரை சொல்றாரு. வாங்க பார்க்கலாம். கோட்டீஸ்வர ராவ் சிட்டியின் ஒரு கார்ப்பரேட் பள்ளியில் அகாடமி டீனாக இருக்கிறார். ஆனால் ஒரு நேரத்தில் கல்வியை பெற அவர் மிகவும் போராடியதாக இருந்தது. நான் ஒரு குக் கிராமத்துல பிறந்தேன். மிகவும் நேர்மையான குடும்பத்துல தான் பிறந்து வளர்ந்தேன். நான் வாலிபனா இருந்தப்போ எங்க அப்பா அம்மாவும் தினசரி கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த நாட்கள்ல நாங்க ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு சாப்பிட முடியும். ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆமா. கோட்டீஸ்வர ராவ் ஹைஸ்கூலில் இருந்தபோது அவருடைய குடும்பத்தினரின் நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது. அப்பொழுது தன்னுடைய கல்வியை தொடர்வதற்கு வேறு வழி தேட வேண்டியதாக இருந்தது. என்ன மேற்படிப்புக்கு அனுப்புறதுக்கு என்னோட அம்மா அப்பாவுக்கு எந்த ஒரு எண்ணமுமே இல்லை. எனக்கு ஒரு பேனாவும் சில நோட்களும் கூட அவங்களால வாங்கி தர முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னோட உறுதியான எண்ணமும் அப்புறம் நண்பர்களை பார்த்தும் என்ன நானே சார்ந்து கொண்டு என்னோட படிப்புக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை தேடுறதுக்கு முடிவு செஞ்சேன். எனக்கு எப்ப லீவு கிடைச்சாலும் சரி, அது 2வது சனிக்கிழமையோ இல்ல ஞாயிற்றுக்கிழமையோ, தசரா லீவோ இல்ல பொங்கல் லீவோ வயல்ல தினசரி கூலியா வேலை பார்த்தேன். கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு படிப்புக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வாங்குவேன். இப்படிதான் என்னோட படிப்பை நான் முடிச்சேன். கோட்டீஸ்வர ராவ் கல்லூரிக்கு சென்றபோது இதைவிட கடினமான நாட்களை பார்க்க வேண்டியதாக இருந்தது. அது அவரை மிகவும் கஷ்டப்படவும் வேதனையாகவும் வைத்தது. என்னோட பொருளாதார சூழ்நிலையாலையும் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சும் என்னோட நண்பர்களும் என் கிளாஸ்ல இருக்கிறவங்களும் தங்களுக்கு பக்கத்துல கூட என்னை உட்கார விடல. அவங்க எல்லாருமே டியூஷன் போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட பெற்றோர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு என் பெற்றோர்கள் சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதனால நான் தனியா உட்கார்ந்துருப்பேன். கிடைச்ச புக்குகளை எடுத்து படிப்பேன். நான் ரொம்பவே கவலையா இருந்தேன். அந்த கடினமான நேரத்தில் கோட்டீஸ்வர ராவிற்கு தன்னுடைய பைபிள் ஸ்டடி லீடரிடம் இரக்கமான ஒரு அனுபவம் கிடைத்தது. என்னோட காலேஜ் நாட்கள்ல ஒரு ஃபெலோஷிப் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. அவங்க எனக்கு இயேசுவை பத்தி நிறையவே சொன்னாங்க. ஒரு கிறிஸ்துவ சகோதரர் என்கிட்ட ஒரு மெசேஜ பகிர்ந்துக்கிட்டாரு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. நான் பைபிள் வாசிச்சப்ப அந்த வசனம் என்னோட மனச முழுசா தொட்டுச்சு. அந்த வசனம் எனக்கு நிறைய உபயோகம் தந்துச்சுன்னு இன்னைக்கும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அவருடைய பைபிள் ஸ்டடி லீடர் ஆவிக்குரிய ரீதியாக மட்டும் உற்சாகப்படுத்தினதும் மட்டும் அல்லாமல் அவருடைய அத்தியாவசிய தேவைக்கு தன் கைகளில் இருந்தும் உதவி செய்தார். ஒரு நேரத்துல முக்கியமான புத்தகங்களை கூட வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லாம இருந்துச்சு. அப்ப அந்த சகோதரர் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து எனக்கு அவசியமான புத்தகங்களை வாங்க சொன்னாரு. நான் அந்த புத்தகங்களை வாங்குறப்ப எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாரு. சில நேரங்கள்ல சாப்பாடு முடிஞ்சு போகும். நான் ஹாஸ்டலுக்கு திரும்பி வர்றப்ப மெஸ்ஸையும் கூட மூடிடுவாங்க. அந்த நேரத்துல அந்த சகோதரர் எனக்கு ரொம்பவே உதவி செஞ்சாரு. இயேசு தன்னை எவ்வளவு நேசிக்கிறார், தன் மீது அக்கறையாக இருக்கிறார் என்பதை கோட்டீஸ்வர ராவ் உணர்ந்தார். கிறிஸ்துவ சகோதரர் என் மேல இவ்வளவு அன்பா அக்கறையா இருக்கிறதுக்கும் அக்கறை காட்டுறதுக்கும் அவர் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைய ரொம்ப நெருக்கமா பார்த்ததுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். எப்படி அவங்க இயேசுவின் அன்பை ருசிச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு அன்பை அவங்க என் மேல காட்டுனாங்க. இன்றைக்கு கோட்டீஸ்வர ராவிற்கு திருமணம் முடிந்து அவருக்கு குடும்பமும் உள்ளது. அவர் எல்லா சூழ்நிலையிலும் அன்பும் அக்கறையும் தேவைப்படுகிறவர்களுக்கு அவர் அதை காட்டுகிறார். பசி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். வேலை இல்லாமையும் ஏழ்மையும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். எல்லா விஷயங்களோட அனுபவமும் எனக்கு இருக்கிறதுனால யாராவது வேலை தேடிட்டு இருக்கிறவங்கள நான் பார்த்தேன்னா
அவங்களோட திறமை அப்புறம் ஆற்றலோட அடிப்படையில அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு பொதுவாவே நான் உதவி செய்வேன். அதே மாதிரி என் குடும்பத்தோட கூட நடைபாதையில வாழ்றவங்களுக்கும் உணவு கொடுக்கவும் இயேசு எனக்கு பலன் தந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம என்ன மாதிரியே சூழ்நிலையில இருக்கிற குழந்தைகளுக்கும் கூட நான் உதவி செய்யறேன். அவங்களுக்காக புத்தகங்களும் பென்சிலும் பேனாக்களும் வாங்கி தரேன். அதோட அவங்கள ஊக்குவிக்கிறேன். இதெல்லாம் நான் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு தேவை இருந்தப்ப அந்த சகோதரர் எனக்கு உதவி செஞ்சாரு. இது நான் செய்ய வேண்டிய நேரம். தேவையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய இயேசு எனக்கு பலன் தந்திருக்காரு. நன்றி கோடீஸ்வர ராவ், உங்களுடைய சாட்சிக்காக நன்றி. நீங்கள் உடுத்து இருந்த உடை, உங்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்து காலேஜில் எல்லாருமே உங்ககிட்ட பாகுபாடு காட்டியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கவங்கள புரிந்து கொண்டு தேவனுடைய அன்பை நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகு உங்களை போன்ற எல்லாருக்குமே நீங்கள் ஒரு ஆதரவாக இருந்திருக்கீங்க. சமுதாயத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு பாரபட்சமும் காட்டாமல் அவங்க மேலே நீங்கள் அரவணைப்பை காட்டியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நன்றி. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட சாட்சிகள் நமக்கு ஒரு உத்வேகம் தரக்கூடியதாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இதே மாதிரி சாட்சிகள், பாடல்கள், பிரசங்கங்கள் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இதன் மூலமாக அவங்களும் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். கவர்ந்தெழுக்கும் பைபிளை அடிப்படையாக கொண்ட சாகசங்கள் மூலமாக 2 டைம் டிராவல் செய்யும் குழந்தைகள் மற்றும் உங்களுடைய ரோபோட் நண்பன் மூலமாக காலத்தால் அழியாத அறநெறி மற்றும் வாழ்க்கை பாடத்தை சூப்பர் புக் மாணவர்களுக்கு கற்றுத் தருகிறது. முதல்ல என்னால பைபிள்ல இருந்து நல்லா புரிஞ்சுக்க முடியல, ஆனா அதுக்கப்புறம் நல்லா கத்துக்கிட்டேன். ஆமான் மொர்தேக்காய்க்கு செஞ்ச தூக்கு மரம் எவ்வளவு உயரம் இருந்ததுன்னு சொல்லுங்க. அவங்க செய்யற செயலை பார்த்து எனக்கு உண்மையாவே உத்வேகம் கிடைச்சது. இன்னும் சத்தமா சொல்லுங்க. கிஸ்மோ. நான் கிஸ்மோவை டிவியில தான் பார்த்துருக்கேன். நான் கிஸ்மோவை கூப்பிடவும் செஞ்சேன். இங்கே நான் நேரடியாக பார்த்தேன். நீங்களே உங்க இடத்துல சூப்பர் புக் கேம்ப் அல்லது எந்த ஒரு குழந்தைகள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய விரும்பினால் www.cbnindia.org இல் தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. அரவணைத்தல் தொடரில் இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பாகுபாடுகளையும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி போவதற்கு ஏதாவது ஒரு தடை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் கூட உங்களை வேதனைப்படுத்திட்டு இருக்கா? எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர் நம்முடைய தேவன். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா பாகுபாடுகளையும், வேறுபாடுகளையும், பாரபட்சங்களையும், பிரிவுகளையும் அழிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை நீங்க இந்த உலகத்துக்கு அனுப்பினீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போவும் இந்த பாகுபாடுனால காயப்பட்டு வேதனைப்பட்டு தாழ்மை உணர்வோடு தங்களை ரொம்ப முன்னேற முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க காயங்களை நீங்க சரி பண்ணுங்க ஆண்டவரே. அவங்க கண்ணீரை நீங்க தொடங்க. அவங்க மனசுல ஆறுதலை தாங்கப்பா. அவங்க முன்னேற முடியாம தடையா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவங்கள விட்டு நீக்குங்கப்பா. அதுல இருந்து வெளியில வந்து உங்களுடைய நாமத்திற்கு புகழ்ச்சியோடு வாழ நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பை அவங்க உணரணும். உங்ககிட்ட பெற்ற அன்பை மற்றவங்க கிட்ட காட்ட நீங்க கிருபை தாங்கப்பா. தங்களிடம் காட்டப்பட்ட அந்த பாகுபாடு, வேறுபாட்டை அவங்க மற்றவங்க கிட்ட காட்டாம எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த மனசை நீங்க தாங்க ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நாமத்திற்கு சாட்சி சொல்லக்கூடியதா இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய தடைகள் எல்லாவற்றையுமே இயேசு உடைத்திருக்கிறார். நம்ம எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல
புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:12. நான் தான் பெரியவன் அப்படின்னு ஆண்கள் பெருமை பாராட்ட முடியாது. நான் தான் பெரியவன் பெண்களும் பெருமை பாராட்ட முடியாது. ஏன் அப்படின்னா ஆண்கள் பெண்கள்கிட்ட இருந்து தான் வந்திருக்காங்க, பெண்களும் ஆண்கள்கிட்ட இருந்து தான் வந்திருக்காங்க. நம்முடைய தேவன் அற்புதமான தேவன். அவர் எல்லாவற்றையுமே சரிசமமாக நடத்துகிறார். அதனால பெரியவங்க சின்னவங்கன்னு யாருமே கிடையாது. தன்னுடைய நோக்கத்திற்காக தேவன் எல்லாரையுமே சரிசமமாக தான் படைச்சிருக்காரு. இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சி இன்னும் அநேகம் பேரை போய் சென்றடைய வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு உதவலாம். உங்களுடைய நன்கொடைகளை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடில் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் அனுப்பலாம். எங்கள் அட்ரஸ் www.cbindia.org/join-the-ENZ family. இதன் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெற அது உதவியாக இருக்கும். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.